come DSGS Private Limited Companies discussion, all department conference meeting, kingdom countries discussion, world leaders discussion, doctor class discussion, status discussion, question answers discussion, okay, interview. சரி சரி தகவல் என்ன அப்படின்னா, முதலாவது கவர்மெண்ட் டிஸ்கஷன். இப்போது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, உலக நாடுகளில் நிறையா நாடு வல்லரசு நாடாக இருக்குது. அங்கெல்லாம் பசி, பஞ்சம், கொடுமை அப்படின்ட்டுலாம் தாண்டி அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்க. அங்கே என்ன சிரமம் அப்படின்னா, எஜுகேஷன் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிரமம். யாருங்க அசைன்மெண்ட் எழுதுறது, யாருங்க காலேஜ் போகிறது, அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கே தவிர, மற்றபடி எல்லாமே அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தலைவருங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களாம் மதிக்கவே மாட்டாங்க. அதனாலே எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. சும்மா மிலிட்ரி ஆர்டரு, அந்த ஆர்டரு, ஸ்பேஸ் ஜெட்டு, ஸ்பேஸ் ஷிப்பு இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ரியாலிட்டியாக தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஒரு சில நாடு தான் இப்போ எனக்கான ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ நான் தோது பார்க்கணும். இந்த ஜப்பானில் கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே நிறையா பேர் வாழ்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்க வாழ்வியலுக்கான நிறையா விஷயத்த தோது அமைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் பாதுகாப்புத்துறை, சுற்றுலாத்துறையெல்லாம் ரொம்ப கொஸ்டின்னு. ஓகே, ஒரு தரமான டைரக்டர் தான் ஒரு தரமான நடிகரும் கூட. ஓகே, அதனால் என்னையே இப்படி வறுத்தெடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் மற்ற சுற்றுலா பயணிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் எங்கே போய் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் எங்கே போய் அந்நிய செலவாணி அதிகரிக்க போகுது, அப்புறம் எங்கே பொருளாதாரம் அதிகமாக போகுது, அப்புறம் எங்கே போய் நாடானது செழிக்க போகுது. அதனால் நிறையா பண்பு நிலை தேவைப்படுது. ஓகே, அதனால் எனக்கு தோதாகக்கூடிய கவர்மெண்ட்டு தான் எனக்கு தேவை. ஓகே, சும்மா ராவடி பண்ணிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு தோதாகாது. ஓகே, அதனால் கவர்மெண்ட்டு வேலை செய்கிறது ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது. அதை ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கணும். முருகன் இப்படி தான் ஒரு 8 வருஷமாக கவர்மெண்ட்டு சுற்றினா அப்படி கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாம் ஊருப்பட்ட லாஸ் தான் ஆச்சு. ஓகே, அதனால தான் நம்ம பொறுமையாக பதமாக எந்த நாடு நமக்கு தோதாகுதோ அந்த நாட்டுக்கு மட்டும் நம்ம தோது பார்க்குறது. ஓகே, அதனால் உலக அரசியல் அப்படின்றது சரியாக புரிஞ்சிக்கணும். அப்போ தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உள்நாட்டில் மாலை போட்டுக்கிட்டு பந்தல் போட்டுக்கிட்டு எவ்வளோ வேணால் கௌரவமாக இருந்துக்கலாம். அதுவே வெளிநாட்டுக்கு போனால் தான் என்ன எதுன்னு ரிசல்ட்டு தெரியும் ரியாலிட்டியாக. ஓகே, அதனால் உளவியல் ரீதியாக கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸோ அது நிச்சயமாக கிடைக்கும். அதோட பல மடங்கு கிடைக்கும். ஆனால் ரியாலிட்டியாக தோது பார்க்கணும். உலக நாடுகளில் சில தலைவர்கள் போனால் மதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் எங்கே போய் நம்ம ஆர்டர் கொடுத்து எல்லாம் தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறது. அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துக்கணும். ஓகே, பொறுமையாக தான் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன், காவியா மாறன் டிஸ்கஷன். அதாவது நேர்லையும் வரமாட்டீங்க, காசும் தரமாட்டீங்க, ஆனாலும் விலையும் போக மாட்டீங்க, எனக்கு சரிசமமாக போட்டியும் போடுவீங்க. இப்படி இருந்தால் ஒன்றும் தோதாகாது. பேசாமல் நீங்கள் சோனா காலேஜில் ஒரு 4 வருஷம் படிங்க. அது மட்டும்தான் சரியான தீர்வு. ஓகே, மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா ஷேப் இருந்தால் மட்டும் போதாது. டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், டயலாக் பேசணும், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ஷன்ஸ்னால் ஹெட்செட் 2 வாங்கினேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. வண்டியில் போனால் விபத்து ஏற்படுத்துறது. ஏதோ உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து நான் அனுபவிக்கிற மாதிரி. உங்கள் சொத்து வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு நானே சொந்தமாக சம்பாரிச்சிக்கலான் இருக்கேன். ஓகே, சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் ஊருப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலையும் பிரயோஜனம் கிடையாது. சும்மா டைம் பாஸ் மாதிரி. முதல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டால் தான் படிமானமாக இருக்கும்.
எனக்கு சமமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசாமல் நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் விற்று ட்ரில்லியன் கணக்கில் செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். நான் என்னுடைய பாதை தனிப்பாதை, உங்களுடைய பாதை தனிப்பாதை. அதனால் ஏற்படுத்தாமல் டைம் பாஸ் பண்ணாமல் பிரயோஜனமாக ஏதாவது செயல்படுத்தணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களை அலோவ் பண்ணால் அது தோதாக மாட்டேங்குது. சும்மா ஒரு அவார்டு புகழ்ச்சி எதுக்கு? அது பேசாமல் இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எதுலேயோ ஒன்று நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகுங்க. சினிமா விட்டுருங்க. ஓகே, ஆளுமை செய்கிறதுக்கு சினிமா கிடையாது. அது அங்கே திறமைக்கு தான் அங்கே வேல்யூவை தவிர உங்களுடைய ஆளுமைக்கெல்லாம் அங்கே தோதாகாது. ஆனால் நீங்கள் பேசாமல் சோனா காலேஜே படிங்க. நான் ஏதோ தோதாகிறப்ப நானே கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல். கம்பெனி டிஸ்கஷன், பஜாஜ் டிஸ்கஷன். இதுக்கு முன்னாடி ஒரு நபர் இருந்தார். அவர் எங்கள் அப்பாட்ட பேசி ஓரளவு என்ன ஒரு பெரிய விஷயமா 4 நாளைக்கு வேலைக்கு போனால் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக அந்த லோனை அமைச்சேன். இன்னொருத்தர் புதுசாக வந்தால் அப்படி சரியான மண்டை கஷாயமாக இருப்பான் போல் இருக்கு. இதில் வேறு காமச்சிந்தனை வேறு. இவனும் லோனுக்கு தோது செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளையும் எதுக்குமே தோது இல்லை. சும்மா ஒரு இச்சை. இதெல்லாம் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் இனிமேல் வேலை. அப்போ தான் ஒரு ஒழுக்கம் வரும். சும்மா பேச்சுலராக இருந்துக்கிட்டு நம்மளை உசுரை வாங்குறாங்க. எல்லாம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் தோதாகும். அவன் எலெக்ஷன் டைம்னால அவன் உசுரை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. எங்கே போனால் என்ன பிரச்சனை ஆகுன்னு தெரியாது. ஓகே, அதனால் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தான் லோனு. ஓகே, சும்மா சல்லி பைசா பிரயோஜனம் இல்லாமல் எதிரும் புதிருமாக இருந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இதில் வர சோப்பனாங்கி அங்கே எங்கேயும் தோது பார்க்குறீங்க. சோப்பனாங்கி செத்தாலும் சாவமே தவிர சல்லி பைசா காசு தராது. இது கூட புரியாமல் அதை பிடிச்சி தோது பார்த்துட்டு இருக்கிறது, டைம் பாஸ் பண்ணுறது, சக்தியை வேஸ்ட்டு பண்ணுறது, எல்லாம் ட்ரைனிங் இல்லாமல் வேலையை சேர்த்து போடுறாங்க. கடைசியில் டெபாசிட் கேஷுன்னு சொல்லிட்டு அவர் தான் இருக்கார்ல, ஓனர் இருக்கார், ராஜா இருக்கார், மார்க்கெட் ஷேர் இருக்கார்ல, ஒரு லம்பாக ஒரு கேஷ் வாங்கிக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பொறுமை, பதம், பக்குவம், ஒரு எல்லாம் ஒரு மெருகேற்றலாம் அப்போலாம் நினைக்கவே மாட்டிக்கிறாங்க. எவனையோ பிடிச்சி வேலைக்கு சேர்த்து விட்டுறது, மாதமான சம்பளம் கொடுத்து விட்டுறது, அதுக்கப்புறம் என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னை பிடிச்சி சித்திரவதைப்படுத்துறது. சரியாக நிறுவனத்தை நடத்தணும். ஓகே, இதுக்கு தான் நான் தேவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நான் சொந்தமாகவே நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஊருப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அந்தளவுக்கு உணுப்பாக இருக்கிறனால சால்வ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பிச்சை காசு சம்பாரிச்சிக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக நல்லா சம்பாதிக்கலான்னு நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன். அதனால் ஒரு படிமானம் வேணும். ஓகே, சும்மா எதாவது வகையில் ஏற்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ஏதோ நானும் நாகரிகமாக சரிங்கன்னு சொல்லிட்டு போனால் என்கிட்டயே வந்து ஏற்படுத்துறது சரி கிடையாது. ஓகே, கம்பெனி வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பனை போட்டு விட்டான் அப்படின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு கம்பெனியால் எனக்கெல்லாம் சல்லி போச்சா பிரயோஜனம் கிடையாது. சும்மா பேருக்கு தான். இப்படி சொல்கிறதுனால மெட்டு வழி சீரியல் பார்த்துட்டாரு, நீங்களும் பார்த்துட்டீங்க. அது ஒரு நாடகம், அது ஒரு கலைப்படைப்பு, அது ஒரு ஆர்ட்ஸு. அதை அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர யதார்த்த ரீதியாக கம்பெனி அப்படி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டைலு, ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு வேறு லெவலு. அப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ நான் இப்படி ஏதோ மூவிக்காக ஒரு கேரக்டருக்காக நான் இப்படி இருக்கேன்றனால அப்படியே நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான்லாம் ஒரு அளவு தோதாக இருந்துச்சுன்னா காலையில் டைமில் ஃபார்முலா கார் எடுத்துகிட்டு ஓடிட்டுருப்பேன். ஓகே, ரொம்ப லக்ஸுரியான ரிச் லைஃப் ஸ்டைல் நிறையா மூவிஸ் புக் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான்லாம் வாழ்வேன். அது பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலு. அதுக்கப்புறம் தான் லைஃபு. அதுவே புரிய மாட்டேங்குது. அதனால் அதெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே ஒரு ட்ரைனிங் கொடுத்து நீங்களே தோது பாருங்கள். நானே காசு கிடைக்கிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சும்மா ஷாப் நாங்கள் பிடிச்சி நோண்டுறது, அவங்கள பிடிச்சி நோண்டுறதுலாம் சல்லி பைசா தரமாட்டாங்க. அவங்களாம் செத்தாலும் சாவாங்க தவிர ₹1 தரமாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதுவே புரியாமல் என்ன மண்டை கஷாயமாக சுற்றிட்டுருக்காங்க. அதனால் பொறுமையாக இருங்க. நானே ஏதோ தோதாக அப்புறம் கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல்.